கொத்தனாரா சொல்லுங்க. என்ன விஷயம்பா? ஏதோ வீடு கட்ட போறியா? கார் செட்டு கட்ட போறேன். ஏய், போன வாரம் தானப்பா காரை வித்த? அந்த கார் வித்த காசுலதான் கார் செட்டு கட்ட போறேன். காரே இல்ல கார் செட்டு கட்ட போறியா? நீ என்ன லூசாப்பா? காரை வித்துப்புட்டு கார் செட்டு கட்டுற நான் லூசுனா, ஏர் இந்தியாவை வித்துப்புட்டு 124 ஏர்போர்ட் கட்டுறவரை என்ன சொல்லுவ நீங்க? அது யாருப்பா அது? ஆமா, இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு விமானம் கூட இல்ல, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. எல்லாத்தையும் வித்துட்டாங்க. இந்த பட்ஜெட்ல 124 ஏர்போர்ட் கட்டுறதுக்கு காசு ஒதுக்கி இருக்காங்க. இது கொடுமையா இருக்கு. லூசுனா அவர் யாரு? சாதாரண நடிகர் பாசா நடிக்கிறவரை வந்து நடிகர்னு சொல்லுவான், ஸ்டார்னு சொல்லுவான். சூப்பரா நடிக்கிறத சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவான். அப்ப இவங்க லூசுனா இவங்க எல்லாம் சூப்பர் லூசுங்க. சூப்பர் லூசு. ஆமா, சூப்பர் லூசு. சூப்பர் லூசு. சூப்பர் அப்படித்தானே நினைக்கிறான். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லனே. சரி, அவங்க சூப்பர் லூசு இல்ல, நம்ம தான் சூப்பர் லூசு. எப்படி சொல்ற? இப்ப அந்த விமான நிலையத்துல எல்லாம் விமானத்தை இறக்கி வாடகைக்கு விட்டு பழைக்க போறது யாரு? அதானிதான். லாபம் பார்க்க போறது யாரு? ஆனா ஏர்போர்ட் கட்டுறது யாரு காசு? நம்ம பணத்துல வரி பணத்துல. ஆமா, சொல்லுங்க, யாரு சூப்பர் லூசு? நம்ம தான் சூப்பர் லூசு. சூப்பர் லூசு. இதுக்கு என்னதான்ப்பா வழி? இப்ப இதையெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் திருப்புறங்குன்ற மலை சிக்கந்தருக்கா கந்தருக்கான்னு கிளப்பி விட்டு அதுல குழப்ப விடுறாங்க. கவனம் செதறாம அதுக்குள்ளே சுத்தணும்ன்றாங்க. இவங்க செய்யற ஊழல் நம்ம பேசக்கூடாது அப்படின்றது நீங்க கூட்டத்தவாணித்தான் நமக்கு தெரியக்கூடாது, குழப்பி விடுறாங்க. அதனாலதான் நம்ம இன்னும் சூப்பர் லூஸாவே இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு என்னதான்ப்பா வழி? ஒன்னும் இல்லனே, நம்ம இவங்க இத்தனை குழப்பும் போது நம்ம தெளிவா இருந்தா மட்டும் போதாது. சரி, சூப்பர் தெளிவா இருக்கணும். சூப்பர் தெளிவா இருக்கணும். சூப்பர் தெளிவா இருக்கணும். ஏன் தம்பி, இத நம்ம மட்டும் பேசக்கூடாதுல்ல? இத பாத்துக்கிட்டு இருக்க எல்லா பேருமே இதை யோசிக்கணும். எல்லாரும் பேசணும். அப்பதானே சூப்பர் தெளிவாக முடியும். பேசுங்க எல்லாம் பேசுங்க.